எப்போ டேய் எவனா கட்டி வச்ச காத்த அவுத்து விட்டுட்டு மரியாதை சொல்லிருந்தேன். ஏங்க மணி 8 ஏஞ்சி வேலைக்கு போங்க. அடி இருடி இன்னொரு 5 நிமிஷம் சாங்கிறேன். டேய் மச்சியா விட்றா அப்ப என்னடா பண்ண ஒரு பிஸ்கட் போய் எடுத்தான். ஏண்டா ஒன்னு எடுத்த நீ ஆனாப்பா ஒரு 2-3 எடுத்துட்டேன். ஏண்டா இருந்ததே 3 மத்தது நீ அடிச்சு சாப்பிட்டு இப்ப நான் என்னடா பண்றது? விட்ட நாளைக்கு சாப்பிட்டு நான் மொத்தமா பில் பண்ணாத மச்சி உனக்கு ஒத்த கண்ண போச்சுன்னு கவலைப்படாதோ. இனிமே நானும் ஒத்த கண்ணாலே பாக்குறேன் சரியா? இதே என்னடா முந்து பாக்குறா உன் பிள்ளை தான் தூக்கிட்டு போ. ஏன்னா என் பிள்ளையா என் பிள்ளை என் கலர்ல தானே இருப்பான். இவன் வேற கலர்ல இருக்கான். என் பிள்ளை இல்ல டே உன் பிள்ளை தானே அப்புறம் போயிட்டு போயா காடிக்க வச்சு. ஐயோ ஸ்கூல்ல வேற புக்குக்கு 50 ரூபா கேட்டாங்களே. கேட்ட திட்டுவாங்க. ஆனா எனக்கும் நிறைய செலவு இருக்கு. இப்ப நான் எவ்வளோன்னு சொல்லி வாங்கலாம்? அம்மா அம்மா எந்த மோனே அம்மா ஸ்கூல்ல புக்குக்கு 500 ரூபா கேட்டாங்கம்மா. கழுவிட பக்கத்துல இருக்கு இப்ப எடுத்துக்கோ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஓகே கேளு. பைக்ல வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு குறுக்க வரீங்க. அதனால நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. அதனால என்ன காரணம் நீங்க குறுக்க வரீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, உங்களுடைய வாகன ஓட்டு திறமையை நாங்க சோதிக்கிறோம். நாங்க திடீர்னு குறுக்க வருவோம். நீங்க மேலே ஏத்திட்டு போயிடுவீங்க. ஆனா எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு தான் கை கால் உடையுது. அப்ப நான் என்ன ஆடுறேன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுன்னு அர்த்தம். முதல்ல வண்டி ஓட்ட கத்துக்குவாங்க. அதனாலதான் நாங்க குறுக்க வந்து உங்களை சோதனை செய்யறோம். இனிமே உங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டாம ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நாங்க வண்டி